போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் கோமாளிகள் நிகழ்ச்சிக்கு நம்மிடையே விவாதிக்க திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பல பதிவுகள்ல ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தைலாபுரத்தினுடைய அந்த வைப்ரேஷன் இல்லாம அரசியல் களம் என்னைக்குமே மாறது கிடையாது. தினமும் ஏதாவது ஒரு வைப்ரேஷனோடய இருப்பாரு. அது மாதிரி கடந்த 3 நாட்களாக, அதாவது ஒரு விஷயத்த நீங்க துல்லியமாக வச்சீங்கன்னா தெரியும். போன முறை இதே அமித்ஷா வரும்போதும் அமித்ஷாவுடைய செய்தி எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பா பேசப்பட்டதோ அதற்கு சம அளவில் எந்த அளவும் குறையாம தைலாபுரத்தினுடைய பிரச்சனைகள் அன்னைக்கு பேசப்பட்டது. அதுக்கு ஈடாக தற்போதும் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு, பொது மேடையில பேசுறாரு. அவங்களுடைய அந்த ஊடக பிரிவு அண்ணாமலை பேர் சொன்ன உடனே அப்படியே அனல் பறக்குது, விசில் அடிக்குதுலாம் சொல்லி ஒரு பக்கம் அப்படி கதற விட்டாலும், ஐயா வெளியில தலைய கட்டுறாரு, கார திறக்கிறாரு, உள்ள போறாருன்றதெல்லாம் உடனே அவங்கள போய் இன்டர்வியூ எடுத்ததும் ஐயாவே அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு, எதுக்குப்பா பின்னாடி இவ்வளவு தூரம் ஓடியாரீங்க, யாருன்னா அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்பவுமே இந்த வயசுலயும் ஊடகத்துறையை தன்னுடைய சகாக்களாவே அவர் மாத்திக்கின அந்த மனப்பாங்கு. அது இல்லாம இப்ப கடைசியா அவர் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா விடைபெறுகிறேன். ஆமா, பிரியா விடைபெறுகிறேன் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அதை கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியும் சொல்லிட்டு போறாரு. 93 வயசுலயே கலைஞர் நாற்காலிலேயே உட்காந்துன்னு அரசியல் பண்ணும் போது எனக்கு 87 வயசு தான் ஆகுது, என்னால இன்னும் வேகமா பண்ண முடியுன்ற ஒரு செய்தியும் அவர் போட்டு போறாரு. அந்த செய்தி யாருக்கு போட்டாருன்றத விட, யாருக்கு போட்டாருன்னு யாரோட எடுத்துக்கலாம், ஆனா இந்த தமிழ் சமூகத்துக்கு இன்னும் முடி நரைக்காத அந்த இளம் போராளி இந்த அரசியல் காலத்துல இருக்கிறேன், அதனால இந்த அரசியல்ல என்னைக்குமே தைலாபுரத்தினுடைய தனித்துவம் குறையாது, அது மட்டும் இல்லாம மக்களுக்கான போராட்டத்துல என்னுடைய பங்களிப்பு இருக்கும்ன்றத அவர் பதிவிக்கிறாரு. சார் அது கலைஞர் கருணாநிதி அதிகார மையத்தின் பக்கத்திலேயே இருந்தவர். கலைஞருக்கு டாக்டர் ஐயாவிற்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, டாக்டர் ஐயா அதிகார மையத்தை நடுங்க வைத்தவர். அதான், கலைஞர் அதிகார மையத்தின் பக்கத்தில் இருந்தவர், டாக்டர் ஐயா அதிகார மையத்தை நடுங்க வைத்தவர். தன்னை சார்ந்த, தன் தமிழ் இனத்தை சார்ந்த, தமிழ் மொழி சார்ந்து, தன்னுடைய சமூகம் சார்ந்து பல சிறந்த முன்னெடுப்புகளை எடுத்தவர். அதற்காக பல அரசுகளை அலற விட்டவர். நீங்க அமித்ஷா சென்ற முறை வந்த பொழுது அமித்ஷா வருகிறார் எல்லாம் அதுக்கு முன்ன ஒரு 4 நாட்களாக ஊடகங்கள்லாம் அமித்ஷா வருகை பத்தியே பேசியிருந்தாங்க. அமித்ஷா வர போறார், கூட்டணி முடிவு பண்ண போறாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அமித்ஷா தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஆனது யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஐயா தான். அமித்ஷாவை பத்தி பேசுறத விட்டுட்டாங்க. அன்னைக்கு ஐயா எடுத்த முடிவு அது சரியா தவறாங்கிற விவாதத்துக்கெல்லாம் நாம போக விரும்பல. ஆனா அன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் ஐயாவை தான் பேசியிருந்தாங்க. அதே போல இப்பொழுதும் அமித்ஷா வருவதை பற்றி பேசினார்கள். ஆனால் டாக்டர் ஐயா அவர்கள் தைலாபுரத்திலிருந்து சென்னை போனதை மட்டும்தான் இன்றைக்கு ஊடகங்கள் பெரிய அளவுல பப்ளிசிட்டி பண்ணாங்க, விளம்பரப்படுத்தினாங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, பெரும்பாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பெரும்பாலான ஊடகங்கள் பேச மாட்டாங்க. நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு அந்த ஊடகங்களையும் தன்னுடைய 86 வயசுலயும் பேச வைக்கிறாருல்ல. 93 வயசுல கலைஞர் கருணாநிதி வீல் சேர் சக்கர நாற்காலியில போய் அரசியல் நடத்தினாரு. நான் 86 வயசுல சக்கர நாற்காலி இல்லாம போய் அரசியல் நடத்திட்டு இருக்கேன். அரசியல் இன்னைக்கும் ஒரு மைய புள்ளியாக விளங்குகிறேன். இப்ப டாக்டர் ராமதாஸ் ஐயா என்ன சொல்ல போகிறார், அடுத்து என்ன செய்ய போகிறார், அடுத்து எங்க போக போகிறார், அவருடைய கார் எங்க போகுது, கார்ல யார் இருக்கிறாங்க, இதெல்லாம் இன்னைக்கு ஊடகங்கள் பாவம் துரத்திக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே ஒரு விவாதத்துல குறிப்பிட்டோம் பாத்தீங்களா, பிரிட்டிஷனுடைய வேல்ஸ் இளவரசி டயானாவுடைய காரை அந்த பார்ப்பரசி என்கின்ற பத்திரிகையாளர்கள், லண்டன்ல இங்கிலாந்துல இருக்கிற பத்திரிகையாளர்கள் துரத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல. இப்ப அது மாதிரி இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசாத ஊடகங்கள் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிர்மறையாக பேசுகின்ற ஊடகங்களை கூட தேர்தல் நெருங்கி வருவதற்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் தன்னுடைய பின்னால் அந்த ஊடகங்களை வர வச்சார் பாருங்க. அதுதாங்க அவருடைய ராஜதந்திரம், அதுதான் அவருடைய அரசியல் அனுபவம். அதனாலதான் அவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் 86 வயசு, 93 வயசுல கலைஞர்
96 வயசுல சக்கர நாற்காலியில போனார். நான் காலில் சக்கரம் எல்லாம் போயிட்டு இருக்காங்கிறார். இல்ல சார், அததான் நான் சொல்ல வரேன். இப்போ அதுல வந்து இன்னொரு செய்தியும் அவரு சொல்றாரு என்னன்னா, வருகின்ற தேர்தல்ல வந்து இந்த பாரதிய ஜனதா அதிமுக சேர்ந்த கூட்டணி தான் வந்து வெற்றி பெறும் அப்படின்றத அவரு ஒரு இளைமறை காய்மறைவா ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரு. இப்போ இவரும் அந்த கூட்டணி தான் இருக்கிறன்றத அவரு தெளிவுபடுத்துறாரா எப்படி அது நம்ம எடுத்துக்கிறது? இல்ல, அதாவது வருகின்ற தேர்தல்ல பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்னு ஐயா சொல்ல, வருகின்ற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்படும் சொல்லியிருக்கார். அது வந்து திமுக ஆட்சி அகற்றப்படும்னா அது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற கூட்டணி வச்சுதான் அகற்ற முடியும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. இந்த ரெண்டு கட்சிகளையும் இல்லாம கூட பல கட்சிகள் இணைந்து அகற்றுவதற்கு கூட சூழ்நிலை இருக்குல்ல. இல்ல அப்படி பார்த்தா பழைய அந்த மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆடக்கூடாது இல்ல சார்? இல்ல, அது வந்து அது வைக்கவும் திருமாவளவனும் அமைத்த கூட்டணி. அந்த கூட்டணி இருக்கிற திமுக கூட்டணி தான் தோற்கும் வர தேர்தல்ல. அந்த மக்கள் நல கூட்டணி இருந்த கூட்டணி இன்னைக்கு திமுக தான் இருக்கு. அந்த கூட்டணி மொத்தமும் ஜி.கே. வாசனை தவிர ஆமா ஆமா எல்லாம் அங்கதானே இருக்கு. 2014 வந்த தோல்வி அடுத்து திமுகவுக்கு வருங்கிறத ஒரு சூசகமா சொல்லிட்டாரு. ஆனா அது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியாலதான் முடியுங்கிறத ஐயா சொல்லலையே. வேறு ஒரு மூன்றாவது வலிமையான அணியை கூட அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. அதிமுக பிஜேபி மட்டும் நின்று திமுக ஆட்சியை வீழ்த்தி விட முடியுமா? இந்த கேள்வி ஒரு பக்கம் எழுதல. அந்த கூட்டணியில் பாமக இல்லாமல் இவங்களால திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா இன்னைக்கு பாமகவை பற்றி அமித்ஷாவோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ எந்த விதத்திலையும் கவலைப்பட மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக மட்டும் ஒரு கூட்டணியாக நின்று ஒருவேளை அதில் தேமுதிக இணைந்தாலும் கூட திமுக ஆட்சியை வீழ்த்த முடியாது என்பது தெரிந்த காரணத்தால தானே வந்து எப்படியாவது அமித்ஷா வரத்துக்குள்ள டாக்டர் ஐயாவை கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி தைலாபுரம் தோட்டத்துக்கும் சென்னைக்கு அலமோதிட்டு இருக்கிறாரு. அது 2020லயும் 2021லயும் வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு போராடும் போது இந்த குருமூர்த்தி அன்னைக்கு யோசனை பண்ணிருக்கணும். அன்னைக்கு துக்ளக் பத்திரிகையில எவ்வளவு கேலி சித்திரங்கள், வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எவ்வளவு கொக்கரிட்டார் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி. சார், யாரை வேணாலும் நம்மளால மன்னிக்க முடியும். ஏன்னா மறப்போம் மன்னிப்போம்ங்கிறது ஒரு தாரக மந்திரமாக இருந்தாலும் கூட இந்த சமூகத்தின் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிய ஒரு ஈன பிறவி எப்படி மன்னிக்க முடியும்? இல்ல சார், அதாவது நான் என்ன சொல்லிடுறேன்னா, எங்களுக்கு எதிராக நீங்க கருத்தை வைங்க, கருத்தியல் களத்துல சந்திக்கிறோம். எங்களுடைய அடிப்படை ஜீவாதார உரிமை இன்னும் சொல்ல போனால் இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு என்பது வன்னியர் சமூகத்தினுடைய பர்த் ரைட், பிறப்பு உரிமை. அதுக்கு எதிராக பேசின ஒரு களவாணி பயல நாம எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த ஆடிட்டர் குருமூர்த்திய பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறோம், அதிமுக கூட கூட்டணியில போய் பாமக இணைதா இல்லையாங்கிறத பத்தி எல்லாம் வந்து டாக்டர் ஐயாவும் அன்புமணி அவர்களும் பேசி முடிவெடுத்து அறிவிப்பாங்க. அல்லது டாக்டர் ஐயா அவர்கள் தன்னிச்சையா அறிவிக்கிறாரா, அதெல்லாம் வந்து பிற்பாடு இன்னும் போக போக வருகின்ற நாட்களில் தெரியும். ஆனால் எந்த இடத்திலும் இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியவர்களை மன்னிப்பதற்கு வன்னியர் சமூகம் தயாராக இல்லை. அதனாலதான் எத்தனையோ பேர் டாக்டர் ஐயா வந்து சந்திச்சாங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திச்சாங்க. அவர்களை பற்றியெல்லாம் எழாத விமர்சனங்கள் இந்த ஆடிட்டர் குருமூர்த்திக்கு எதிராக எழுது. ஆடிட்டர் குருமூர்த்தி மட்டும் தான் பேசுறோம், கூட போன சைதை துரைசாமி நாம விமர்சிக்கல. அப்ப எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நாம சண்டை போடுறோம், எதிரியை தீர்மானிச்சுட்டு சண்டை போடுறோம். நாம நிழலோடு வந்து இல்லை, காற்றோடு வந்து நாம சண்டை போடல. காற்றோடு சண்டை போடலன்றது ஓகே. நீங்க வந்து எதிரி வந்து குருமூர்த்தின்னு சொல்றீங்க. அந்த குருமூர்த்தியை பார்க்கதான் அவர் சென்னைக்கே வந்திருக்காரு டாக்டர் ஐயா. அப்போ உங்களுடைய கருத்துக்கும் அல்லது வன்னியர் சங்கத்தினுடைய கருத்துக்கும் டாக்டர் ஐயாவோட கருத்துக்கும் வேற வேறன்ற மாதிரில நீங்க பேசுறீங்க. இது எப்படி வந்து ஒட்டுமொத்த பாமகவுடைய கருத்தா நம்ம எடுத்துக்க முடியும்? அதாவது குருமூர்த்தியை பார்ப்பதற்காக டாக்டர் ஐயா சென்னைக்கு வரல, சென்னைக்கு வந்த டாக்டர் ஐயாவை தான் குருமூர்த்தி பார்க்க போனாரு. இல்ல, இது ஒரு புது செய்தி. ஏன்னா அவரே இல்ல அவரே சொல்லிட்டாரு, நான் வந்து குருமூர்த்தியை பார்த்தேன்னு டாக்டர் ஐயாவே இன்டர்வியூல சொல்றாரு. நீங்க இல்ல இவர் வந்து அவரை பார்த்தாருன்னு நீங்க புதுசா ஒரு விஷயத்த சொல்றீங்க. சார்,
குருமூர்த்தியை பார்த்தான்னு தான் டாக்டர் ஐயா சொன்னாரே தவிர அவரை மட்டுமே பார்க்க வந்தா நான் சொன்னாரு. அவர் தைலாபுரம் புறப்படும் போதே கேட்ட கேள்வி இல்ல சார், புறப்படும் போதே ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வி என்ன சொன்னார்? என்னுடைய பேர குழந்தைகளை பார்க்க போறேன்னு தான் சொன்னாரு. என்னுடைய மருத்துவ சிகிச்சைக்காக பல்வலி இருக்கு அதுக்காக போறேன்னு தான் சொன்னாரு. உடல் ரீதியா நான் ஆல் ரைட், நான் வலிமையா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. குருமூர்த்தியை பார்ப்பதற்காக போகிறேன் டாக்டர் ஐயா சொல்லல. சென்னைக்கு வந்த டாக்டர் ஐயாவை குருமூர்த்தி போய் பார்த்தார், அவ்வளவுதான். இப்போ இன்னொரு செய்தி என்னன்னா, இப்ப இவர் தெளிவா இந்த சொல்றதுக்கான நான் என்னுடைய பார்வையில இதை எப்படி பாக்குறேன்னா, டாக்டர் ஐயா ஏன் வந்து அதிமுக தான் கண்டிப்பா வரும், அதிமுக பாஜக சார்ந்த கூட்டணி கட்சி வரும் ஏன் அப்படி சொல்ல வர்றாருன்றது என்னுடைய பார்வையில எப்படி பாக்குறேன்னா, இப்ப மார்க்சிய கட்சி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க, 10 நாள் மக்கள் சந்திப்பு அப்படின்ற ஒரு சந்திப்பை நிகழ்த்துறாங்க. அதுக்கான காரணத்தை அவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை இந்த திமுக அரசு செயல்படுதுன்னு சொல்றதை தவிர்த்து சில நடவடிக்கைகள் மக்கள் விரோதமா இருக்குது. எனவே அதை வந்து நாங்க மக்களை பார்த்து எங்களுடைய போராட்டத்தை வலியுறுத்துறோம், எங்களுடைய போராட்டம் எதற்கானது என்பதை நாங்க மக்கள் கிட்ட எடுத்துன்னு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் நடவடிக்கை அவங்க எல்லா தலைவர்களும் மாநில தலைவர்களும் இறங்கி களத்துல இறங்கத்த ஒரு செய்தி. அதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய செய்தியாக அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் வாசுகி சொல்லியிருக்காங்க. இப்ப என் பார்வையில் அது எப்படி தோணுதுன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த கட்சி அந்த கூட்டணியினுடைய சலசலப்பை தொடங்கி வச்சிருக்காங்கன்றதான் நான் பார்க்க முடியுது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் நீங்க எவ்வளவு சொன்னாலும் அந்த கூட்டணியிலிருந்து வளர்வதற்கான எந்த வாய்ப்பையும் அவரு வெளியிடல. ஏன்னா அவர் தெளிவாகிறாரு, எனக்கு நீ 5 சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, 2 MP சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது உங்க கூட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. ஏன்னா எனக்கு எப்படியாவது ஜெயிக்கணும்ன்றது அவருடைய எண்ணமா இருக்கு, அவருக்கான அது நிர்பந்தம். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எவ்வளவு நாள் தான் அதை பொறுத்துப்போம், எனக்கு வேற வழியே கிடையாது, நீங்க எல்லாமே மக்கள் விரோத போக்கா இருக்குது, ஒரு தொழிற்சங்கம் கூட ஆரம்பிக்க முடியல என்ற அந்த ஒரு ஆதங்கத்துல இப்போ அந்த களத்துல இறங்குறாங்க. இந்த போராட்டங்கள் அந்த கூட்டணியுடைய அந்த நெருக்கத்தை உடைக்கும்னு நீங்க நம்புறீங்களா? எப்படி அதை தோணுது? என் பார்வையில உடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க அதை? இல்ல, கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், வித்தார கல்லி விரவடிக்க போனாலும் கத்தாழ முள்ளு கொத்தோட குதிச்சாம்பாங்க. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு திமுக ஆட்சிக்கு வந்து, 5வது ஆண்டுல போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தெரியாதா? காரல் மார்க்ஸுடைய மூலதன புத்தகத்தை படிச்சவங்க, மாமேதை லெனினுடைய புத்தகத்தை படிச்சவங்க அந்த கட்சியில இருக்காங்க. அந்த கட்சியில் இருக்கவங்க முட்டாள்லாம் நான் சொல்ல வரல. அந்த கட்சியில நிறைய படித்தவர்கள், அரசியல் கற்றவர்கள், தொழிற்சங்க இயக்கத்தை நடத்தியவர்கள் இன்னைக்கும் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த 4 வருஷமா திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சின்னு தெரியாதா? அதுலயும் வந்து பாம்பும் சாகாமல் பாம்பை அடிக்கின்ற கம்புக்கும் பழுது இல்லாமல் மக்கள் விரோத போக்கை நாங்கள் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துறோம். மக்கள் விரோத போக்கை யார் கொண்டு வந்தாங்க? எந்த ஆட்சி, எந்த அதிகாரம் கொண்டு வந்தது? அதை பேசணும் இல்ல. சரி, 4 வருஷம் கழிச்சா பேச வந்தீங்க இல்ல. இப்பவும் நீங்க கமலஹாசனுக்கு MP பதவி கொடுத்துட்டு இப்ப இவங்களே எல்லாம் கமலஹாசன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. தமிழ்நாட்டு கோயில்கள்ல போய் சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதுவாங்க. ஏன்னா கடவுளுக்கு அனைத்தும் தெரியும், கடவுளுக்கு அனைத்து மொழிகளும் தெரியும். ஆத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய இந்த 3 வேலையும் செய்யறது கடவுள் தான். ஆனா அந்த கடவுளுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? சமஸ்கிருதம் மட்டும்தான் தெரியும்னு சொன்னாங்கல்ல. கடவுளுக்கு சமஸ்கிருதம் தான் வந்து மந்திரம் சொல்லணும், அதுதான் தேவ பாஷைன்னு சொன்னாங்கல்ல. அந்த அந்த புரட்டு, அந்த பித்தலாட்டத்திற்கு நிகரான பித்தலாட்டம் தான் கம்யூனிஸ்டுகள் பண்றது. என்னுடைய மொழி கடவுளுக்கு தெரியலன்னா என்னுடைய குறைய நான் எப்படி கடவுள்கிட்ட முறையிட முடியும்? கடவுளுக்கு சமஸ்கிருதம் தான் தெரியும்னா நான் எவ்வளவு செலவு பண்ணி சமஸ்கிருதம் என்னைக்கு படிச்சு என்னைக்கு போய் கடவுள்கிட்ட நான் சமஸ்கிருதத்தை குறைய சொல்றது? 4 வருஷமா திமுக கூட இருந்துட்டு 4 வருடம் முடிந்த பிறகு 5வது வருடத்தில், அதுவும் அடுத்து தேர்தல் வரப்போகிற நேரத்தில் மக்கள் விரோத போக்கை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறோம். மக்கள் விரோத போக்கில் தான் மக்கள் தவிச்சுட்டு தெரியுது இல்ல. அவங்க கிட்ட போய் சொன்னேன், அவங்க என்ன பண்ண போறாங்க? இப்ப இந்த வேலையை நீங்க திமுக ஆட்சிக்கு வந்து 2வது வருஷம் செஞ்சிருந்தீங்கன்னா இந்த மக்களை திரட்டி போராடி இருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து கம்யூனிஸ்ட்கள் போர்க்குணத்தையும் போராட்ட உணர்வையும் மழுங்கடிச்சிட்டாங்க சார். போராட்ட உணர்வுக்கு பெயர் போன கம்யூனிஸ்டுகள், மக்களுடைய போர்க்குணத்தை ஊட்டி வளர்க்க வேண்டிய கம்யூனிஸ்டுகள்
அந்த போர்க்குணத்தை, அந்த போராட்ட உணர்வை, போராட்ட பாதையை மழுங்கடிச்சிட்டு இவங்களும் இப்ப வந்து ஓட்டுக்காக தான் அரசியல் நடத்திட்டு இருக்காங்க, ஓட்டுக்காக தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இப்பயாவது திமுக ஆட்சி எதுக்குற மாதிரி நாங்கம்னா அடுத்த தேர்தலில், போன தேர்தலில் எத்தனை கோடி கொடுத்தாங்க சார்? 25 கோடியா? இந்த தேர்தலில் செலவுக்கு இன்னொரு 25 கோடி. சரி, இந்த தேர்தலில் செலவுக்கு இன்னொரு 25 கோடி சேர்த்து 50 கோடியா கொடுப்பாங்க. எதை இன்னும் ஒரு 1-2 சீட் அதிகமா கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக நடத்துற நாடகம் தானே. கிட்டத்தட்ட வந்து கார்ல் மார்க்ஸையும் லெனினையும் ஏங்கல்ஸையும் சமத்துவத்தையும் தொழிலாளர் உரிமைகளை பற்றியும் பேசிக் கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்ப தேர்தலுக்காக சீட்டு பேரமும் ஓட்டு பேரமும் பணப்பேரமும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த வெளிப்பாடு தான் இது. ஆனா இவங்க சொல்லுவாங்க பாமக பேரம் நடத்துகிறது. இவங்கெல்லாம் நடத்தினா போராட்டம், பாமக பேசினா பேரமாது. உண்மையிலேயே மக்களுக்காக வீரம் செறிந்த போராட்டங்களை நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதை நடத்தினதால இன்னைக்கு 86 வயசுலயும் டாக்டர் ஐயாவை பாக்குறதுக்கு இந்த பத்திரிக்கையார அவர்கிட்ட பேட்டி கேட்கறதுக்கு எல்லாரும் முட்டி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட்காரன் சொல்றதை கேட்கறதுக்கு பத்திரிக்கையாரனே போக மாட்டேங்கிறான். அட இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படிங்கிறான். ஆக கம்யூனிஸ்டுகளும் வந்து திமுகவோட சேர்ந்து, திமுகவே வந்து நாடகமாடியல் திரைப்படத்தில் நடிச்சவங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தானே. இப்ப அவங்க கூட சேர்ந்து இவங்களும் நாடகமாடிகள் ஆயிட்டாங்க. கமலஹாசன் கூட கொஞ்ச நாள் இருந்தனால இப்ப கமலஹாசனுடைய அந்த சாயல் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்துருச்சு. என்ன பேசுறேன்னு இப்ப அவங்களுக்கும் புரியல, கேட்கற நமக்கும் புரியல. அவங்க போய் நின்று ஒரு இடத்துல போராட்டம்னா இவங்க எதுக்குடா போராட்டம் பண்றான்னு வரவனுக்கும் புரியல. இப்ப இவங்க கமலஹாசனோட பெரிய குழப்பவாதி ஆயிட்டாங்க. இப்போ கமலஹாசனை டெல்லிக்கு அனுப்பிச்சதுனால இப்ப அந்த வேலை இவங்க பாக்குறாங்களோ? இருக்கலாம் சார், இருக்கலாம். நல்லது சார். அதாவது ஒருவேளை உட்கட்சியினுடைய அந்த கூட்டணியுடைய உட்பூசல் காரணமாக ஒருவேளை இந்த திமுகவுடைய கூட்டணியினுடைய அந்த சிறத்தன்மை மெலியும் அல்லது சிறத்தன்மையினுடைய பலம் வந்து குறைகின்ற எண்ணத்தோடு தான் டாக்டர் ஐயா அவருடைய அனுபவத்தின் காரணமாக சொல்லியிருப்பார் என்ற எண்ணம் தான் பொதுவாக தோன்றுகிறது. உங்களுடைய கருத்துக்கு, உங்களுடைய நேரத்திற்கும் எங்களுடைய நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.